எப்பவுமே குக்கர்ல பாஸ்மதி ரைஸ்ல தானே பிரியாணி செய்யறோம். இன்னைக்கு புதுசா பிரியாணி பாத்திரத்துல சீரக சம்பா அரிசியில ட்ரை பண்ணலாம்னு லோகி அப்பா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி தான் பண்ணாங்க. எப்பவும் போல இல்லாம ஸ்பைசஸ் கூட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சு செஞ்சிருந்தாங்க. நான் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டா ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க, உன்னோட ஹஸ்பண்டே யூடியூப் பார்த்து தானே சமைக்கிறாருன்னு. அவங்க வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். பிறக்கும் போதே எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்ட் குக்கா பிறக்கிறது இல்லையே. ஒன்னு அம்மா கிட்ட இருந்து கத்துப்போம், இல்ல யாராவது நல்லா சமைக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துப்போம். மொபைல் இல்லாத டைம்ல எல்லாம் சமையலுக்குன்னு தனியா புக்கே இருக்கும், அதை பார்த்து பழகி. இப்ப நம்ம எல்லாரோட கையிலயுமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். அதுல கத்துக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அந்த மாதிரி குக்கிங் கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் இவ்வளவு நெகட்டிவா இருக்காங்களோ தெரியல. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பர் டூப்பரா வந்திருந்தது. பிரியாணிக்கு தம் போடும் போது மட்டும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மூடி போட்டு அப்படியே மேல வெயிட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தோசை கல்ல மாத்தி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுதான் ஓபன் பண்ணாங்க. இந்த கடையில குடுக்குற மாதிரி ஒரு பவுல்ல எக்கு பீஸ் அதுல பிரியாணி எல்லாம் போட்டு பிளேட்ல அழகா வச்சு கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.